ஹாய் ஆல், இன்றைக்கி இதோட ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2. ஆல்ரெடி இந்த கீழே பார்ட் 1 டிசைன் பண்ணியாச்சு. மேலே ட்ரேசிங்கும் உங்களுக்கு போட்டிருக்கேன், ரெண்டோட லிங்க்கும் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ளவர் வரைஞ்சிருக்கோம்ல, ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் குந்தன் ஒட்டிகிட்ருக்கேன். ஃபிட்டிங் குந்தன் தான் ஒட்டியிருக்கேன். அது ட்ரை ஆன பிறகு நம்ம பேஸில் இப்போ ஃப்ளவருக்கு ஒர்க் பண்ண போகிறோம். பேஸில் ஒரு ஜர்தூசி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அது மேலே பீட்ஸ் லோடிங் பண்ண போகிறோம். சின்ன ஃப்ளவர் தான், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன் சுகர் பீட்ஸில். நீடில் அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சுகர் பீட்ஸ் ப்ரிசோ யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கண்டினியூஸாக அந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் நீங்கள் நாட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த பெட்டல் சைஸை பொறுத்து நீங்கள் கவுண்டிங் மட்டும் 5, 6ன்னு ஆட் பண்ணிக்கோங்க, பீட்ஸ் கவுண்டிங்கை. இதோட ட்ரேசிங்கும் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்ட் 1 வீடியோ பார்க்கலேன்னா பார்த்துட்டு வாங்க. கீழே நம்ம பார்டர் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதுவும் ரெண்டோட லிங்க்கும் அட்டாச் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், ஐ கார்ட்லேயும் தரேன். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளவரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன் ஜரியில். இந்த மாதிரி இருக்கிற பேலன்ஸ் ஃப்ளவர் எல்லாத்துக்குமே நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைனுக்கெலாம் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சுகர் பீட்ஸ் 2 பீடு இல்லைன்னா 1 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம இங்கே என் நாட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அப்படியே ஆரம்பித்து நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதே மாதிரி ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம லைன் ஈவனாக வரைஞ்சிக்கலாம். ஒரு சைடு மட்டும் இப்போ வரைங்க, இந்த மாதிரி க்ராஸாக வர மாதிரி வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு 3 mm ரவுண்ட் பீடு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் சைடில் இந்த சைடில் ஜர்தூசி க்ராஸாக லீஃப் ஷேப்பில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஷார்ட் ஸ்டிச், ஒரு லாங் ஸ்டிச்சு, திருப்பி ரிவர்ஸில் ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு, ஒரு லாங் ஸ்டிச்சு. அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி ஆல்டர்னேட்டிவாக இப்போ சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஜர்தூசி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதோட ட்ரேசிங் அதில் மார்க்கிங் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். அது நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஈவனாக ஸ்பேஸ் கிடச்சிரும். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எப்படி வரைஞ்சேங்கிறது புரியும். நெக்ஸ்ட்டு இங்கே ஜர்தூசி ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே சுகர் பீட்ஸ் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் சைடும் இதே ஒர்க் தான் பண்ண போகிறோம்.
அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி லீஃப் வந்து ஆப்போசிட் சைடில் வரைஞ்சிக்கோங்க. டைரெக்ஷன்னு வரைஞ்சிட்டு நம்ம முன்னாடி ஸ்டிச் பண்ணோம்ல அதே மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நல்லா ஹெவி ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸு ஃபுல்லாக நம்ம ஜர்தோசி வச்சு ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ப்ரைடல் ப்ளவுஸ் இது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா சைடும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சென்டர் கேப் இருக்குல்ல, அதிலெல்லாம் வந்து நம்பர் 3 ரவுண்ட் பீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஸ்பேஸ்லையும் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக லுக் கிடச்சிருக்குன்னு. நம்ம ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக ஜர்தோசி வச்சு. தெரியுதா? இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் டுட்டோரியலும் வந்து 2 வீடியோ இருக்குது. இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வந்து கீழே பார்டர் எப்படி டிசைன் பண்ணேங்கிறது போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அதுவும் மறக்காமல் நான் உங்களுக்கு என் ஸ்க்ரீன்லேயும் லிங்க் தரேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிவான டிசைனில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.